வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 38 எல்இடி பற்றி பார்க்க போகிறோம். எல்இடினா நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், லைட் எமிட்டிங் டயோட்ஸ். ஸோ அது எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு நம்ம பார்க்குறத விட எங்கே பயன்படுத்தலை அப்படிங்கிறத பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த அளவுக்கு எல்லா இடத்திலும் இந்த எல்இடியை பயன்படுத்துகிறாங்க. ஏதோ ஒரு வடிவத்தில் அன்றாட வாழ்க்கையில் எல்இடி நிறைய பயன்பாட்டில் இருக்குது. இப்போ எல்இடி பல்ப்ஸ் வந்ததுனால கன்வென்ஷனல் ஃபிலமெண்ட் லேம்ப் ஒரு 100 வாட்ஸ்னால் அதே பவரை, அதே லைட் இன்டென்சிட்டியை ஒரு 9 வாட்ஸ் எல்இடி நமக்கு தந்துடுது. அப்படிங்கிறப்ப எக்கச்சக்கமான எனர்ஜி இந்த எல்இடி லைட்டிங் வந்ததுக்கப்புறம் சேமிக்கப்படுகிறது. நிறைய இடங்களில் இது பயன்படுத்தப்படுகிறது. இப்போ அந்த எல்இடியை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எல்இடியுடைய சிம்பிள், அந்த கீழே இருக்கிறது தான். அதாவது ஒரு நார்மல் டயோடு மாதிரி தான் எல்இடியும். பட் இதில் லைட் எமிட்டிங் பண்ணுறதுனால அதில் அந்த 2 ரேஸ் மாதிரி ஆரோஸ் போட்டிருப்பாங்க. இதுதான் ஒரு எல்இடியுடைய சிம்பிள். இப்போ அந்த எல்இடிக்கு பொலாரிட்டி உண்டான்னு கேட்டிங்கன்னா உண்டு. அந்த எல்இடிக்கு டயோடு மாதிரியே பாசிட்டிவ் நெகட்டிவ், அது பிஎன் ஆனோடு கேத்தோடு. பாசிட்டிவ் ஆனோடு, அது அந்த லாங்கர் லீடு நீளமாக இருக்கிற அதனுடைய கால் பாசிட்டிவ், ஷார்ட்டராக இருக்கிறது நெகட்டிவ் கேத்தோடு. இதனுடைய பொலாரிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த எல்இடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பாயிண்ட் மாதிரி இருக்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கிறது அதான் ஆனோடு, ரைட் சைடில் ப்ராடராக இருக்கிறது கேத்தோடு. ஸோ ஒரு எல்இடி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டயோடு எப்படி ஒர்க் பண்ணுது, பிஎன் ஜங்ஷனை ஃபார்வேர்டு பயாஸ் பண்ணுறப்ப அந்த பியிலிருந்து என்க்கு கரண்ட்டு பாஸ் ஆகுது. அதே மாதிரி தான் சேம் கான்செப்ட். இந்த எல்இடியை ஃபார்வேர்ட் பயாஸ் பண்ணுறப்ப அந்த பியிலிருந்து என் ஜங்ஷனுக்கு கரண்ட்டு பாஸ் ஆகுது. எப்படி பாஸ் ஆகுதுன்னா, ஒரு மோட்டர் பைக்கில் இருக்கிற ஸ்பார்க் ப்ளக் மாதிரி தான். அந்த ஸ்பார்க் ப்ளக்கில் ஹை வோல்டேஜ் கொடுக்குறப்ப அதில் ஸ்பார்க் வரும். அந்த ஸ்பார்க் மூலமாக அந்த வோல்டேஜ் ஒரு லீடிலிருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகும். கிட்டத்தட்ட எல்இடினே அதே மாதிரி தான். ஆனோடிலிருந்து கேத்தோடுக்கு கரண்ட் ஆர்க் ஃபார்மில் பாஸ் ஆகும். அப்போ அந்த ஆர்க்குடைய கலர், அந்த கலர் எல்இடியாக லைட்டாக நமக்கு தெரிகிறது. இப்போ ஒரு எல்இடியை எப்படி ஒரு பவரை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்இடியோடைய கரண்ட்டை லிமிட் பண்ணுறதுக்கு ஒரு ரெசிஸ்டர், அதோட ஒரு பவர் சோர்ஸில் சீரீஸாக அதை கனெக்ட் பண்ணி கொடுத்தோம்னா அந்த எல்இடி ஃபார்வர்ட் பயாஸில் கொடுக்குறப்ப அந்த எல்இடி எரியும். இப்போ நார்மலாக அதுக்கு பயன்படுத்துகிற அந்த கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர் ஒவ்வொரு எல்இடியை பொறுத்து மாறலாம். ஒரு காமனான வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 330 ஓம்ஸ் ஒரு ரெசிஸ்டர் சீரீஸாக போட்டால் எல்லா எல்இடிக்குமே ஆல்மோஸ்ட் காமனாக இருக்கும். இருந்தாலும் அதனுடைய வேல்யூ எல்இடியை பொறுத்து மாறுபடும். இப்போ ஒரு 5 mm ரெட் எல்இடியுடைய பேராமீட்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதனுடைய ஃபார்வர்டு வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.8லேருந்து 2.2 வோல்ட் வரைக்கும். ஸோ இது அப்ராக்சிமேட்டாக நம்ம 2 வோல்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு டிப்பிக்கலாக. அதனுடைய வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா 620லேருந்து 625 நானோமீட்டர். அது ரெட் கலருடைய வேவ் லென்த்து. லூமினஸ் இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 150லேருந்து 200 மில்லி கேண்ட்லா. ஸோ இது இந்த லூமினஸ் இன்டென்சிட்டி தான் எல்இடியுடைய அந்த பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வேவ் லென்த், அந்த வேவ் லென்த் எப்படி அப்படிங்கிறது அந்த எல்இடியுடைய கலர், அது எமிட் பண்ணுற கலர் தான். கலருடைய வேவ் லென்த் தான் அந்த எல்இடியுடைய வேவ் லென்த்து. ஸோ அது எப்படி அந்த டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தில் எமிட் பண்ண வைக்கிறாங்கன்னா, அதில் பயன்படுத்தியிருக்கிற அந்த செமிகண்டக்டர் மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தியிருப்பாங்க. அதனால் அந்த எல்இடி உமிழக்கூடிய அந்த ஃபோட்டான்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்குவென்சியில் அந்த எல்இடி உமிழ்கிறது. அதனால் நமக்கு டிஃப்ரெண்ட் கலர் நமக்கு கிடைக்கிறது. இப்போ இந்த ரைட் சைடில் இருக்கிற சார்ட்டில் உள்ள கலர்ஸ் அதனுடைய வேவ் லென்த் நானோமீட்டர்ஸில் என்ன போட்டிருக்கோங்கிறதையும் பாருங்கள். இத்தனை விதமான கலர்களில் எல்இடி அவுட்புட் நமக்கு கிடைக்கிறது. அடுத்ததால் எல்இடியுடைய பிரைட்னஸ், அந்த பிரைட்னஸ் நம்ம பார்த்தோம். அந்த நார்மலாக 5 mm எல்இடி 200 கேண்ட்லான்னு மில்லி கேண்ட்லான்னு. ஸோ அந்த 200 மில்லி கேண்ட்லாங்கிறது நார்மலாக நமக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறதுக்கு எனஃபாக இருக்கும். பட் ஒரு பெரிய ஸ்பாட்லைட் அந்த மாதிரி இதுக்கான அளவுக்கு இருக்காது. அதெல்லாம் 1000 கேண்ட்லா அதுக்கு கூட இருக்கலாம். ஸோ அது ஹை பிரைட்டாக இருக்கும். ஸோ நார்மலாக இந்த மில்லி கேண்ட்லா வச்சு தான் இந்த எல்இடியுடைய பிரைட்னஸை மெஷர் பண்ணுவாங்க. அடுத்தது அந்த எல்இடியுடைய வியூவிங் ஆங்கிள் ரொம்ப முக்கியமானது.
இந்த வியூவிங் ஆங்கிள் பாருங்கள், அந்த எத்தனை டிகிரி வியூவிங் ஆங்கிள் இருக்கோ அதை வச்சு அந்த எல்இடியுடைய லைட் வந்து வைடராக தெரியுமா, அது ஒரு ஷார்ப்பாக ஒரு பாயிண்டில் தெரியுமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கு தந்தால எல்இடியை நம்ம சூஸ் பண்ணிடணும். அடுத்தது எல்இடியோடைய ஃபார்வேர்டு வோல்டேஜ் பற்றி பார்த்தோம். ஆனால் அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக கிடையாது, ஒவ்வொரு எல்இடி டைப்பை பொறுத்து. இப்போ பாருங்கள், இந்த ரெட் எல்இடி வந்து 1.7, அதே எல்லோ எல்இடி வந்து 2.1 வோல்ட் ஃபார்வர்டு வோல்டேஜ். ஃப்ளாஷர் ஒரு டார்ச் லைட் அல்லது ஒரு ஹைப்ரைட் எல்இடிஸ் பாருங்கள், அது வந்து 5 வோல்ட் ஃபார்வேர்டில் இருக்குது. அப்புறம் 2.6, 2.4 இந்த மாதிரி வித்தியாசமான ஃபார்வேர்டு வோல்டேஜஸில் இருக்குது. இப்போ மற்ற பேராமீட்டர்ஸ் பாருங்கள். ஃபார்வேர்டு கரண்ட் ஸ்டாண்டர்டாக கண்டினியூஸ் ரன்னிங்கில் ஃபார்வர்டு கரண்ட் பார்த்தீங்கன்னா 20 மில்லி ஆம்பியர். இது வந்து 5 mm டயமீட்டர் உள்ள ரெட் எல்இடிக்கு உள்ள பேராமீட்டர்ஸ். மற்ற எல்இடிக்கு இது மாறுபடலாம். பீக் ஃபார்வர்டு கரண்ட் என்னன்னா, எப்போ ஷார்ட் பீரியடுக்கு 30 மில்லி ஆம்பியர் கரண்ட் கூட கொடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஸ்டாண்டர்டாக ரன்னிங்கில் என்ன இருக்கலாம்னா 16 to 18 மில்லி ஆம்பியர் இருக்கலாம். அதனுடைய பவர் டிசிபேஷன் பாருங்கள், 105 மில்லி வாட்ஸ். 1 வாட்ஸுக்கும் குறைவான பவர் தான், 10ல் 1 பங்கு தான் இந்த 5 mm ரெட் எல்இடி உமிழ்கிறது. அடுத்தால அதனுடைய அந்த கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டரை எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். அதனுடைய ஃபார்முலா பாருங்கள், ஆர் இஸ் ஈக்குவல் டு வி சப்ளை மைனஸ் வி ஃபார்வர்ட் டிவைடட் பை ஐ ஃபார்வர்ட். அதாவது நமக்கு ஃபார்வேர்டு கரண்ட் வந்து 18 மில்லி ஆம்பியர்னு வச்சுட்டோம்னா, ஃபார்வேர்டு வோல்டேஜ் வந்து 1.7, நம்ம சப்ளை வந்து 5 வோல்ட் கொடுக்க போகிறோம்னு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு வந்து 183 ஓம்ஸில் ப்ரொவைட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். 183 ஓம்ஸில் கிடைக்கலன்னா 200 ஓம்ஸ், அந்த மாதிரி நியர்பை வேல்யூவில் ரெசிஸ்டர் நம்ம அதில் ப்ரொவைட் பண்ணிக்கணும். இதுதான் அதனுடைய கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா. இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் எல்இடி பார்ப்போம். ஸ்டாண்டர்டு எல்இடி தவிர நிறைய டைப்ஸ் எல்இடி இருக்குது. இது இந்த படத்தில் பார்க்குறது வந்து 4 லீட்ஸ் இருக்குது. அதாவது இது வந்து ஆர்ஜிபி எல்இடின்னு சொல்லுவாங்க. ரெட், க்ரீன், ப்ளூ கலர் 3 கலர் எல்இடியும் ஒரே பேக்கேஜுக்குள்ளே இன்பில்ட்டாக இருக்கிறது. ஸோ இது அந்த 3 கலர் தான் மட்டும் இல்லை, இந்த 3 கலருடைய இன்டென்சிட்டியும் மாற்றி அமைக்கிறது மூலமாக எக்கச்சக்கமான கலர்களை இதிலிருந்து நம்ம உருவாக்கி கொள்ளலாம் காம்பினேஷன் மூலமாக. அடுத்தால சைக்கிளிங் எல்இடி. இது வந்து அந்த எல்இடி ஃப்ளாஷ் பண்ணணும். சில எல்இடிஸ்லாம் அந்த கடைகளில் தொங்க விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி எல்இடி ஃப்ளாஷ் பண்ணுற எல்இடிக்கு பேர் வந்து சைக்கிளிங் எல்இடின்னு சொல்லுவாங்க. அது உள்ளே பாருங்கள், அந்த கருப்பாக இருக்கிறது ஒரு இன்டகிரேட்டட் சர்க்யூட், ஒரு ஐசி. அந்த ஐசி என்ன பண்ணணும்னா இந்த எல்இடியை டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் பிளிங்க் பண்ண வைக்கும். இது வந்து நம்ம வெளியேருந்து கண்ட்ரோலர் போட வேண்டியதில்லை, ஜஸ்ட் இந்த எல்இடியை பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அடுத்தால அட்ரஸபிள் எல்இடிஸ். அதனுடைய கலர்ஸ் வந்து இப்போ இந்த ஆர்ஜிபி கலர் இருக்குது, அந்த கலர் அண்ட் இன்டென்சிட்டி, அதனுடைய பிரைட்னஸ் இன்டென்சிட்டி இதெல்லாமே நம்ம ப்ரோக்ராம் மூலமாக ஒரு கண்ட்ரோலர் மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த எல்இடியில் அந்த நம்ம காமிச்சிருக்கோம் பாருங்கள், அந்த ஸ்கொயராக இருக்கிற அந்த ஐசி தான் இதனுடைய கலர்ஸை இண்டிவிஜுவலாக கண்ட்ரோல் பண்ணும். என்ன கலரில் இது டிஸ்பிளே பண்ணுங்கிறத கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அட்ரஸபிள் எல்இடிஸும் அவைலபிளாக இருக்கிறது. அடுத்தால எல்இடி வித் பில்ட்இன் ரெசிஸ்டர். அதாவது இப்போ நமக்கு வந்து ரெசிஸ்டர் தனியாக கனெக்ட் பண்ணுறப்ப சர்க்யூட்ஸ் வந்து ரொம்ப பெரிய சர்க்யூட்டாக வரும், அந்த ஸ்பேஸ் இருக்காது. அதனால் அந்த எல்இடிக்குள்ளேயே பில்ட்இன்னாக இந்த எல்இடியில் பாருங்கள் ஒரு ஸ்கொயர் ஐசி ஒன்று உள்ளே இருக்குது, அந்த ஆனோடுடைய டிப்பில் இருக்குது. அது வந்து இதனுடைய கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் இதற்கு தேவையில்லை. ஹை பவர் எல்இடிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து 1 வாட் அண்டு மோர் தேன் 1 வாட் 5 வாட் வரைக்கும் கூட இருக்குது. அந்த பவரில் இருக்கக்கூடிய எல்இடிஸை ஹை பவர் எல்இடின்னு சொல்லுவாங்க. இந்த ஹை பவர் எல்இடிஸ்லாம் வந்து டார்ச் லைட் அண்டு ஃப்ளட் லைட் இந்த மாதிரி இடங்கள்லாம் இது பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கு வந்து ஹீட் சிங்க், அதில் ஹீட் சிங்க் மேலே தான் இந்த எல்இடிஸையே மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹீட் சிங்கை டிஃப்ரெண்ட் சைஸில் கட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஹீட் டிசிபேட் ஆகக்கூடிய ஏரியாவை அதிகப்படுத்துறதுக்காக இந்த கீழே உள்ள படத்தில் பாருங்கள், அது நிறைய ஸ்லாட்ஸ் மாதிரி கட் பண்ணியிருப்பாங்க. இன்ஃப்ராரெட் எல்இடிஸ் இது நிறைய பயன்படுத்துகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற ரிமோட் கண்ட்ரோலில் இந்த எல்இடிஸ் பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆப்டோ கப்ளர்ஸில் பயன்படுத்தப்படுகிறது. சிசிடிவி கேமராஸில் நைட் விஷன், நைட் ரெக்கார்டிங்காக வித்தவுட் லைட் இருக்கிறப்ப அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இன்ஃப்ராரெட் லைட் பயன்படுத்தப்படுகிறது. அல்ட்ரா வயலட் எல்இடிஸ் இது வந்து என்ன பண்ணோம்னா, இது இந்த எல்இடிஸ்லேருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் லைட்ஸ் வந்து சில மெட்டீரியலை ஒரு ஃப்ளோரசன்ஸாக ஆகும், ஒளிர பண்ணும். வைரஸ் பாக்டீரியாவெல்லாம் அழிக்கிறதுக்கு இந்த லைட்ஸ் அல்ட்ரா வயலட் ரேடியேஷனை பயன்படுத்துவாங்க. அடுத்தால கவுண்டர் ஃபைட் டிடெக்ஷன், அதாவது
ஒரு கள்ள நோட்டை கண்டுபிடிக்கிறது, ஒரு பத்திரத்தில் இருக்கிற கையெழுத்து, அதில் ஏதாவது ஃபோர்ஜரி நடந்தால் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எல்இடிஸை பயன்படுத்தி அதில் ஒளிர பண்ணுறப்ப அதன் மூலமாக அதை டிஃப்ரென்ஸை கண்டுபிடிப்பாங்க. சர்ஃபேஸ் மவுண்ட் எல்இடிஸ். சர்ஃபேஸ் மவுண்ட் எல்இடிஸ்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைப் கிடையாது. எல்லா டைப் எல்இடியும் சர்ஃபேஸ் மவுண்டில் அவைலபிளாக இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய பிசிபிஸ்லாம் சர்ஃபேஸ் மவுண்ட் டைப்பில் வரதுனால சர்ஃபேஸ் மவுண்ட் எல்இடிஸும் நிறைய மாடல்ஸ் அவைலபிளாக இருக்கிறது. இது வரைக்கும் இந்த வீடியோவில் மோஸ்ட் யூஸ்ட் எல்இடிஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவியன் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.